Hi, hello friends. Welcome to Savna. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும் பாட்டமில். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோனில் வந்து டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா விசுலேஷன் 19 அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்துடும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். இதுதான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கீழே இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கஸ்டம் இமேஜில் வந்து ஒரு பாக்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிக் இமேஜ்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வந்து ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஒரு ஃபோல்டரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டை வந்து இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்க போகிறோம். பிளர் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளர் எஃபெக்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளர் எஃபெக்ட்னு கொடுத்துட்டு அப்பியரன்ஸ் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் இதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு இதில் மட்டும் சேஞ்ச் பண்ண அவங்களுக்கு வந்து பிளர் எஃபெக்ட் ஆட் ஆகாது. ரெண்டு பிளர் எஃபெக்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் க்ரீன் கலரில் தான் இருக்குது. இதுலேயும் நீங்கள் அதுலேயும் சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பிளர் எஃபெக்டில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு பிஎன்ஜி இமேஜை எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. 2 வித இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ட் மாதிரி அதில் போட்டிருக்கோம் உங்களுக்கு. அவ்வளோதான் நம்ம வந்து பாட்டமில் வந்து செட் பண்ண போகிறோம். அந்த செகண்ட் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் 1க்கு மேலே அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கஸ்டம் இமேஜ் அதில் வந்து பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வந்து ஜிஃப் இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஜிஃப் இமேஜ் எடிட் பண்ணி வச்சுருக்கேன், லவ் ஃபார் எவர்ன்ட்டு. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு செட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வித டெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பாட்டமில் செட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட்டு, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பரில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட்டு. அதுலேயே வந்து உங்களுக்கு இண்டு மாதிரி காட்டிடும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பாட்டமில் நம்ம எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து அப்பியரன்ஸ்ன்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு ஏதாச்சும் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எல்லா வித கலரும் இருக்குது. இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபாண்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 4 வித ஃபாண்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெக்ஸ்ட்டை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். காம்போசிஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்போசிஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து காம்போசிஷன் 1ல் வந்து அந்த பார்ட்டிகல்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். காம்போசிஷன் 1ல் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியுது இன்ட்டு மாதிரி கீழே வந்து காட்டுது அந்த லவ் ஃபார் எவரில். இப்போ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து மினிட்டு வந்து ஜம்ப் ஆகுது வருது. இப்போ அதை தான் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்ப்போம். இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்பியரன்ஸ்ன்னு இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இதில் கஸ்டம் இமேஜை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் ஜிஃப் இமேஜ் எதை ஆட் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா ஹார்ட் இமேஜ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிளு, இந்த மாதிரி பிளர் எஃபெக்டில் வச்ச சர்க்கிள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் காம்போசிஷன் 2லேயும் அந்த பார்ட்டிகல்ஸும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து அப்பியரன்ஸை கொடுத்துட்டு இதுலேயும் நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியுது
இந்த மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல உள்ளன. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.